ஒருத்த மளிகை கடைக்கு போனான். கடைக்கு போய் எனக்கு 3000 கரப்பாம்பூச்சி வேணும்னா. கடைக்காரர் அப்படியே அவனாவே பார்த்துருந்தார். என்னப்பா திடீர்னு 3000 கரப்பாம்பூச்சி கேட்குற அப்படின்னாரு. இல்லை வேண்டியதாக இருக்குண்ணே அப்படின்னா. எப்பா என் கடையில் 1-2 கரப்பாம்பூச்சி இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமாம் எதுக்கு இந்த 3000 கரப்பாம்பூச்சி கேட்குறேன்னாரு. அவன் சொன்னேன், எங்கள் ஹவுஸ் ஓனரு நான் வீடை வாடகைக்கு விடும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்தால் தான் உனக்கு நீ வீடை காலி பண்ணிட்டு போகும்போது அட்வான்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காருனே, அதுக்காக தான் அந்த கரப்பாம்பூச்சியை கேட்குறேன் அப்படின்னா. ஒருத்த மேனேஜர்கிட்ட போய், சார் என் தங்கச்சிக்கு கல்யாணம், அதனால் எனக்கு 2 நாள் லீவு வேணும்னு கேட்டேன். உடனே மேனேஜர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீ வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்னாரு. சரின்னு சொல்லி அவனும் வெளியில் வெயிட் பண்ணான். வெயிட் பண்ணி முடித்தோடனே மறுபடியும் உள்ளே கூப்பிட்டாரு. போனோடனே இதை பாருப்பா, நீ சொல்கிறது பொய். இப்போ தான் உன் ரெஸ்யூம் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். உன் தங்கச்சிக்கு கல்யாணமாகி 2 வருஷம் ஆயிட்டுது, இப்போ ஒரு குழந்தை வேற பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எந்த தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு நீ வந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஓடு ஓட்டார். உடனே நம்மால், சார் இப்போ நீங்கள் சொல்கிறதும் பொய், ஏன்னா எனக்கு தங்கச்சியே கிடையாது சார். நான் ஒரு வயசான அம்மா தன்னோட பேரனை கூட்டிகிட்டு டாக்டர் பார்க்க போயிருந்தது. அப்போ டாக்டர் கேட்டார், என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னாரு. ஒரே இருமலுங்க ஐயா, நைட்டு ஃபுல்லாக தூங்க முடிய மாட்டேங்குது, இருமல் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னாரு. வயசான காலத்தில் ஏண்டா இருக்கிறோன்னு தோணுதுங்க ஐயா அப்படின்ச்சு. அப்போ டாக்டர் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணான். இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன், சரிங்களா, அதை உங்களை சோதனை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அதை சோதனை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கிறேன்னா. என்ன மருந்தியா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும், ஆனால் என்னோடய மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 20 வயசா இல்லை ஒரு 22 வயசாக நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னாரு. இந்த கிழவியும் என்ன பண்ணிச்சு, யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி மாத்திரையை கொடுங்க அப்படின்ச்சு. சரின்னு சொல்லிவிட்டு மாத்திரையை டாக்டர் கொடுத்தாரு. இந்த அம்மாவும் வீட்டுக்கு மாத்திரையை போட்டுது. ஒரு 3 நாள் மாத்திரை போடவும் அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே இந்த அம்மா வயசு மாறிடுச்சு அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். சூப்பராக இருக்குது கிழவி அப்படின்ற மாதிரி வேறு லெவல் ஃபிகராக மாறிடுச்சு. அத்தனை பேர் கண்ணும் இந்த கிழவி மேலே தான். இந்த கிழவிக்கே ஒரு நிமிஷம் பொறுக்கலை, நாம இப்படி மாறிட்டோம் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க குழந்தையோட இந்த அம்மா போகுது. போனதும் டாக்டர் வரவேற்றார். என்னம்மா என்ன உன் உடம்புக்கு அப்படின்னு. நீ நல்லா பாரு, உனக்கு தெரியலையா அப்படின்ச்சு. நிஜமாமே தெரிலம்மா, யாருமா நீங்கள் அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 70 வயசில் ஒரு கிழவி ஒன்று வந்துச்சு, நீ கூட மாத்திரை கொடுத்து சோதனை பண்ணியே, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் சோதனை கொடுத்தேன். ஆமாம் என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு. அது நான் தான், உன் மாத்திரையை போட்டனால நான் 20 வயசாக மாறிட்டேன் அப்படின்னு. வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரே டாக்டர் பெருமையாக அந்த கிழவியை சுற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கிழவி மண்ணாங்கட்டி, இடுப்பில் இருக்குதே இந்த குழந்தை, இது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். யாருமா அது அப்படின்னு. உன் மாத்திரையை அதிகமாக சாப்பிட்டேன் என் வீட்டுக்காரியா, இங்கே போனாலும் நானும் வரேன்னு சொல்லி அடம் முடிக்கிறேன், இடுப்பை விட்டு கீழே இறக்க மாட்டேங்கிறாயா இந்த ஆள், இப்போ நான் என்னையா பண்ணுறது. ஒரு கிராமத்தில் ஒரு ஊரில் திடீர்னு மேலிருந்து ஒரு சத்தம் வருது. என்னடா எல்லாரும் சத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்தா அதுலேருந்து ஒரு குரல் வெளிப்பட்டது. இதை பாருங்கள், நான் கடவுள் பேசுகிறேன். நான் எதுக்காக உங்கள் ஊரில் பேசணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஊர்லேயே கவலையோடு இருக்கிற ஆள் யார், கவலைகளே இல்லாத ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால் இந்த ஊரில் கவலையோடு இருக்கிற ஆள் எனக்கு எழுதி கொடுங்க, யார் யாருக்கு என்னென்ன கவலைகள் அப்படின்னு சொல்லி கேட்டு மறைஞ்சிட்டார். அடுத்த நாள் அதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் பார்த்தாரு. ஒவ்வொருத்தரும் மூட்டைப்பையில் என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதி வச்சுருந்தாங்க. ஒருத்தர் மூட்டைப்பையில் இருந்துச்சு, ஒருத்தர் சின்ன ஒரு 4-5 பேப்பரில் இருந்துச்சு, இன்னொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பேக்கில் இருந்துச்சு, இன்னொருத்தர் சூட்கேஸில் இருந்துச்சு அப்படின்னு. ஒருத்தர் மட்டும் கையை வீசிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தான். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம். என்னப்பா உன் கையில் எதுவுமே?
உனக்கு கவலைகள் எதுவும் இல்லையா அப்படின்னா. யார் சொன்னது, எனக்கும் கவலைகள் இருக்குமே அப்படின்னு. அப்படின்னா எங்கே அப்படின்னு கேட்டேன். பின்னாடி லாரியில் வருது அப்படின்னு. ஒரு மனைவி தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறாங்க, எங்க நம்ம வீட்டு பையன் எங்கே பணத்தை வச்சாலும் எடுத்துட்றான், நம்ம பையன் பணம் எங்கவும் ஒழிச்சு வைக்கவும் முடிய மாட்டேங்குதுங்க, இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னே தெரில. நேற்றெல்லாம் வந்துட்டு பாருங்கள், 10 ரூபா வச்சாலும் எடுக்கிறான், 100 ரூபா வச்சாலும் எடுக்கிறான், 500 ரூபா வச்சாலும் எடுக்கிறான். நானும் ஒவ்வொரு இடமும் மாற்றி 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 வச்சு பார்க்குறேன், எல்லா இடத்தையும் கண்டுபிடிச்சி எடுத்துட்றாங்க. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களே, அவன் பணத்தையும் எடுக்காமல் இருக்கணும், நமக்கும் அவன் திருடாமல் இருக்கணும் அப்படின்னு. உடனே அவர் யோசித்து பார்த்து ஒரு இடத்த சொன்னார். மனைவிக்கு அதில் ஏகப்பட்ட சந்தோஷம். அடடா, இந்த யோசனை நமக்கு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சாங்க. அது எந்த இடத்த அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அடியே அவன் படிக்கிற புக்குக்குள்ளே வெய்யி, அவன் புக்கையே தொடமாட்டான், அதனால் நமக்கும் பணம் வீணாக போகாது, அப்படியே தான் இருக்கும், அங்கே வச்சுடு அப்படின்ட்டாரான். ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான்னா, படைத்த கடவுள்கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். நீ படைத்த மனுஷன் வந்துட்டு சரியில்லை, ஏன் படைச்ச, எதுக்காக படைச்ச, அவன் ஏகப்பட்ட பொய்களை சொல்லி திரிறான், உனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா. உடனே கடவுள் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் காமிச்சார். இங்கே வா, இந்த இடத்த பார், இது பார்த்த அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் டிவைஸ் இங்கே வச்சுருக்கேன். ஒரு மனுஷன் பொய் சொன்னான் அப்படின்னா இங்கே லைட் எரியும் அப்படின்னா. சொல்லிட்டு இருக்க திடீர்னு எல்லா இடத்துலேருந்து லைட் எரிய ஆரம்பிச்சுதான். கம்ப்ளைண்ட் பண்ணவன் கடவுளை பார்த்து கேட்டானா, ஏன் சாமி இங்கே எதுனா ஒயரிங் ப்ராப்ளம் இருக்குமா, திடீர்னு எல்லா பல்புமே எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லைப்பா, டிவியில் பிரேக்கிங் நியூஸ் ஓடிட்டுருக்குது, அதனால தான் இந்த மாதிரி லைட் எரியுது. ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் இந்த மாதிரி எரியும், அப்புறம் அதுவாகவே ஆஃப் ஆகிக்கும்னாராம்.